கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற தெய்வம் எப்படி மனிதர்கள் மேல எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறப்பது அரிது அப்படின்னு ஒரு பழைய காலத்து சொல் உண்டு. இந்த உலகத்துல எத்தனையோ பிறவிகள் உண்டு. பறவைகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, நீந்துவன, இப்படியெல்லாம் எத்தனையோ உயிரினங்கள், பிறவிகள் உண்டு. அதுல மனித பிறவி கிடைப்பது என்பது அரிது. கிடைக்கப்பெற்ற அந்த மனித பிறவிகளுமே முழு மனிதனாய் பிறப்பது என்பது அதை விட அரிது. ஏதாவது ஒரு குறையோட தான் மனிதர்கள் பிறப்பாங்க. அப்ப எந்த குறையும் இல்லாம பிறக்கிறது அரிது. அப்படி அரிது அரிதான ஒரு வாய்ப்பைத்தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எந்த குறையும் இல்லாம, கை கால் ஊனம் இல்லாம, கண் பார்வையோட, செவித்திறனோட, பேசுகிற திறமையோட, எல்லா ஆரோக்கியமான முழுமையாக நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். சரி, இப்போ ஆண்டவர் பாருங்க, சரீரத்துல குறைவுள்ளவர்களாக பிறந்தவர்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார் பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடர்னா பார்வையற்றவர்கள், மாமிச பிரகாரமான இந்த கண்கள் அவர்களுக்கு பார்வை இழந்திருக்கு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மனித உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மிருகங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது, பறவைகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தா தானே அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பார்வை இருக்கிறதுனாலதான் இப்ப நாம எல்லாத்தையும் வேறு பிரிச்சு பார்க்கிறோம். அவர்களுக்கு பார்வை இல்லாததினால அவர்கள் எதையும் வேறு பிரித்து பார்க்க முடியாது, எதையும் பார்க்கவே முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை இல்லையா? சூரியன் எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி இருக்கும், நட்சத்திரம் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. சாதாரணமா நீங்க கண்களை மூடி ஒரு நாள் முழுசு இருக்க முடியுமான்னு பாருங்க, முடியாது. கண்ணை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தவங்க கூட ஒரு 2 மணி நேரத்துல மறுபடியும் அந்த கண்ணாடியை போட்டுட்டு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அவர்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்களை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அறியாத வழினா அவங்களுக்கே ஒரு வழி தெரியாது. இனி நாம என்ன பண்றது, இந்த உலகத்துல நாம இப்படி குறைவுள்ளவர்களா பிறந்துட்டோம், இனி வாழ்ந்து மட்டும் நாம என்ன பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கைய இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இந்த உலகம் நமக்கு இருண்டு போய் இருக்கிறது, இந்த யாருமே நம்மளை என்ன பண்ணுவாங்க, சக மனிதர்களை சேர்த்திக்க மாட்டாங்க, நம்ம வெறுத்து தள்ளுவாங்க, நம்மளை பார்த்தா ஒதுங்கி போவாங்க, அதனால இனி நாம இந்த உலகத்துல வாழக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அவர்கள் முடிவெடுத்தக்கூடாது இல்லையா? அதனாலதான் அவர்களுக்கு தெரியாத ஒரு பாதை இருக்கு, அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒரு பாதை இருக்கு. அதுல
நான் அவர்களை நடத்துவேங்கிறார். என்ன அறியாத பாதை அப்படின்னா, நீங்க பாருங்க, இன்னைக்கு சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வேன்ல, ஒரு ஓப்பன் வேன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னால மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு பார்வையற்றவர்கள் பாட்டு பாடிட்டு வருவாங்க. ஆமா, பாட்டு பாடிட்டு வருவாங்க. அப்ப நாம அவர்களை பார்த்து என்ன பண்ணுவோம், நம்மளால இயன்றதை அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வோம். இது ஒரு விதத்துல அவர்களுடைய உழைப்பு. பார்வை இல்லாதவர்களுக்கு பாடுகிற திறமையை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதுக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு வழி, அந்த வழியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து, பார்வை இல்லாட்டி என்ன, இப்படி வாழலாமே அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அது இல்லாம அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை நடத்தி, இந்த வழியா போனா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆனா நமக்கு பார்வை இல்லையே, நமக்கு வழி தெரியலையே, எந்த வழியும் தெரியாது, அந்த பாதையில அவர்களை நடத்துவார். அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு தெரியாத ஒரு பாதையில நடத்துவார். நீங்க சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, ரோட்டை கடக்கிறதுக்காக பார்வையற்றவர்கள் 2-3 பேர் நிற்பாங்க. இப்ப நமக்கு மனசு என்ன தோணும், அவர்களை எப்படியாவது அந்த பாதையை கடந்து அந்த பக்கம் போக வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்குன்னா கடவுளோட பிள்ளைகளுக்கு தோணும். அப்ப நாம என்ன செய்வோம், நாம என்ன வேலையா போயிட்டு இருந்தாலும் சரி, பைக்கை ஒரு ஓரமா நிறுத்திட்டு, சைக்கிள் ஒரு ஓரமா நிறுத்திட்டு, அவர்களுடைய கரத்தை பிடிச்சு சரி வாங்க அப்படின்னு சொல்லி 2 பக்கம் வரக்கூடிய வாகனங்களை கொஞ்சம் நிறுத்த சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம், அவர்களை அந்த சாலையை கடந்து அந்த பக்கம் போக முடியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம், வந்துருவோம். இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர்களை வழி நடத்துறார். நம்ம இருதயத்துல ஆண்டவர் தான் சொன்னார் அந்த வார்த்தையை, அந்த காரியத்தை செய்ய சொல்லி. இப்படி அநேக மனிதர்களை கொண்டு, கடவுளுக்கு பயந்திருக்கிற மனிதர்களை கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. அது இல்லாம அவர்களுக்கு ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்தை ஒரு பார்வையற்ற ஒரு அம்மா கண்டுபிடிச்சு அநேகர் இன்னைக்கு அந்த எழுத்து மூலியமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, நானு செல்போன் ஒண்ணு வாங்கியிருந்தேன், பட்டன் போனு. அந்த பட்டன் போன்ல 5வது நம்பர் உள்ள பட்டன்ல ஒரு சின்ன குமிழ் மாதிரி இருக்கும். நான் எதுக்குடா இது இருக்குன்னு சுரண்டி சுரண்டி பாக்குறது, அது போயிருமான்னு. எனக்கு அது எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. அப்ப ஒரு நாள் அதை சுரண்டிக்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, எதுக்கு இதை சுரண்டுற அப்படின்னு கேட்டார். இல்லப்பா, இது என்னமோ ஒரு இதா கையை அழுந்தது அப்படின்னு. அது பார்வையற்றவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு. என்ன சொல்றீங்கன்னு. பார்வையற்றவர்கள் அந்த செல்போன் எடுத்து அவங்க டயல் பண்றதுக்காக அது வச்சிருக்கு. அந்த குமிழ் எங்க இருக்குதோ அது 5ஆம் நம்பர், குமிழுக்கு நேர் மேல போனா 2ஆம் நம்பர், குமிழுக்கு நேர் கீழே போனா 8ஆம் நம்பர், குமிழுக்கு நேர் வலது பக்கம் போனா 6ஆம் நம்பர், குமிழுக்கு நேர் இடது பக்கம் போனா 4ஆம் நம்பர், குமிழுக்கு நேர் மேல போய் இடது பக்கம் போனா 1ஆம் நம்பர். இப்படி அவர்கள் அடையாளம் கொண்டு கொள்வதற்காக அந்த குமிழ் வைக்கப்பட்டிருக்குதுன்னு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. கடவுள் எவ்வளவு ஞானத்தை கொடுத்து அவர்களும் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டார். பாத்தீங்களா அன்பானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, அவர்கள் தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கும். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குறதுனா என்ன, கண் பார்வை வந்துடுறதா? இல்ல, இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சமுள்ள வாழ்க்கையா மாற்றுவார். இருள் சூழ்ந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு மாமிச கண்கள் தான் குருடாய் இருக்கிறதே தவிர ஆவிக்குரிய கண்கள் மிக தெளிவான பார்வையுடையதா இருக்கு.
ஞானக்கண் என்று சொல்லுவாங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கும். அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்து ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பார்க்காமையே அதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் என்னன்னா, நம்மனால எதுவுமே முடியாது, இனி இந்த உலகத்துல நம்ம வாழ்றது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுமையா இருக்கும், நமக்கு யார் உதவி செய்ய போறா, நம்முடைய வாழ்க்கை இருள் அடைஞ்சிருச்சு, ஏன்னா பார்வை இல்லை, அப்ப நாம நம்மை மாய்த்து கொள்வதுதான் சரி அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையும் தன் அவநம்பிக்கையும் இதெல்லாம் அவர்களுக்கான இருள். இப்ப இந்த இருளை வெளிச்சமாக்குவது எப்படின்னா, என்னாலையும் படிக்க முடியும், என்னாலையும் போன் பண்ண முடியும், என்னாலையும் நடந்து போக முடியும், என்னாலையும் ஒரு சில காரியங்களை சாதிக்க முடியும். இந்த கூடை பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்வையற்றவர்கள் ரொம்ப வேகமா பண்ணுவாங்க. வேகமா கைவினை பொருள்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வேகமா பண்ணுவாங்க. சொட்டர் பின்றது, கூடை பின்றது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அவங்களால ரொம்ப வேகமா பண்ண முடியும். ஏன்னா அவர்களுக்கு விழிப்புணர்வை, பகுத்தறிவை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீங்க அவநம்பிக்கையா இருக்காதீங்க, உங்களுக்கு பார்வை இல்லையே தவிர விவேகம் இருக்கிறது, உங்களுக்கு பார்வை இல்லையே தவிர ஞானம் இருக்கிறது, உங்களுக்கு பார்வை இல்லையே தவிர அறிவு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு, உங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து, ஒரு பகுத்தறிவை கொண்டு வந்து, அவர்களுக்கென்று வரக்கூடிய காரியங்கள், தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து கோணலானவைகளை செவ்வையாக்கி, அட ஏப்பா அவன் ஒரு பார்வையற்றவன்பா, குருடம்பா, அவங்ககிட்ட போய் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற அந்த ஏளன பேச்சு வராத அளவுக்கு, அவர்கிட்ட பார்வை இல்லை ஆனா அவர் செய்கிற செயல் கரெக்டா இருக்கும் அப்படின்ற பாராட்டுக்குரிய காரியங்களை அவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கு தடையாய் இருப்பதை, கோணலாய் இருப்பதை செவ்வையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அவங்களை கைவிட மாட்டேன், எந்த நேரமும் அவங்களுடைய கருத்தை நான் இறுக பிடிச்சிட்டு தான் இருப்பேன். அவர்களை இறுக பிடிச்சு அவர்கள் அழியாத வழியிலே அவர்களை வழிநடத்தி, அவர்கள் தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்குள்ள இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி அவர்களுக்கு வருகிற தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை கைவிடாது இருப்பேங்கிறது. சரி, ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்றார் அப்படின்னா, பார்வையற்று இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கே கர்த்தர் போல நன்மைகளை செய்கிற போது, அப்ப பார்வையுள்ளவராய் இருக்கிற நமக்கு எந்த குறையும் இல்லாம, எந்த அங்ககீனமும் இல்லாமல் முழுமையாய், முழு சரீரமாய், இந்த உலகத்துல முழு பிண்டமாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி உயிர் கொடுத்து, உணர்வு கொடுத்து, சுவாசம் கொடுத்து இந்த உலகத்துல நம்மை நடமாட செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம எவ்வளவு அவருக்கு நன்றியுள்ளவராய் இருக்கணும்ங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. கர்த்தருக்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களா நாம இருக்கணும். ஆண்டவரே, இந்த கை ஒரு வேலை செய்யறப்ப இப்படி ஒரு கரத்தை கொடுத்ததற்காக நன்றி, ஒரு நல்ல விஷயத்தை பாக்குறப்போ இப்படி ஒரு பார்வையை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல விஷயங்களை கேள்விப்படுறப்ப இப்படி ஒரு செவித்திறனை கொடுத்ததற்காக நன்றி, ரொம்ப தூரம் நடந்து போனது பிறகு இப்படி ஒரு கால் பலனை கொடுத்ததற்காக நன்றி. என்னைக்காவது நம்ம சொல்றோமா? அந்த நன்றியைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேற நம்மிடத்திலிருந்து அவர் ஒன்னையும் எதிர்பார்க்கல. நாம அவருக்கு நன்றி சொல்லுவதை எதிர்பார்க்கிறார், நாம் அவரை மகிமைப்படுத்துவதை எதிர்பார்க்கிறார், நாம் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையில பொய்யும் புரட்டும் திருட்டும் இல்லாம உண்மையா வாழணும்னு நினைக்கிறார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே குருடர்களை வழி நடத்துகிற கர்த்தர், முடவர்களை வழி நடத்துகிற கர்த்தர், மாற்றுத்திறனாளிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவது நிச்சயமான ஒன்றாய் இருக்கிறது. அப்ப நாம நன்றி உள்ளவர்களா அவருக்கு இருக்கிறப்போ கர்த்தர் நம்மையும் கைவிடவே மாட்டார். நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள், பார்வை இருந்தும் குருடனா இருக்கிறான், செவிகள் இருந்தும் செவடனா இருக்கிறான், காது இருக்குது கேட்க மாட்டேங்கிறான், பார்வை இருக்குது பார்க்க மாட்டேங்கிறான், அப்படி நல்லா வேதத்துல எழுதப்பட்டிருக்கு.
நாம அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் நம்மை ஆளாக்கி கொள்ளாமல் தெளிவான பார்வை, தெளிவான செவித்திறன், தெளிவான வார்த்தை, தெளிவான சுவாசம் என்று கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற, இம்மானுவேலர் நமக்கு கற்பித்திருக்கிற அந்த வார்த்தைகளின்படி நாம உண்மையுள்ளவர்களா வாழ்ந்தனா குருடர்களை வழிநடத்துகிற கர்த்தர் நம்மையும் வழிநடத்துவது நிச்சயம். ஏன்னா அவர்களுக்கே உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அப்ப நாம உண்மையா உத்தமமா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நன்றியுள்ளவர்களா நடக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அதைத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு போதிக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துள்ளவர்களாக, இந்த உலகத்துல எந்த குறைபாடும் இல்லாமல் நீர் எங்களை உண்டாக்கிறதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக உம்மை பின்பற்ற நீர் கிருபை பாராட்டு. இந்நேரமும் உம்முடைய வார்த்தைகளை அசை போட்டுக் கொண்டு குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் உதவி செய்கிறவர்களாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உமது திருக்குமரனாம் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.